புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரால் உடல் நலக்குறைவு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் ரசாயன தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் குடியிருப்பு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கால்வாய் வழியாக செல்கிறது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகி வருகின்றனர். எனவே ரசாயன கழிவுகளை வெளியேற்றும் தொழிற்சாலைகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என்ன சுத்தமா இருந்து வர தண்ணி ஒரு கெமிக்கல் தண்ணி கம்பெனில சம்பாதிக்கிறதுக்கு நாங்க என்ன ஒரு சாகணுமா? ஒரு குழந்தை குட்டிங்க வச்சுலாம் அவன் கம்பெனில வச்சுக்கிறோம் குழந்தை குட்டலாம் இல்ல யார் பணம் சம்பாதிக்கிறது யார் என்ன பண்றது? வீட்டுக்குள்ளோடுங்க. சரி இங்க தண்ணி இருந்தா இங்க போய் இருந்தா உள்ள போய்ங்களா சொல்லுங்க. அதெல்லாம் கூட சகச்சிக்கணும். நாங்க குப்பை கண்டாய்க்கு செத்த போனோம் சாவு நாய் சத்து எல்லாம் இந்த கெமிக்கல் எவ்வளவு நாட்டம் தெரியுமா? உள்ள வெளியே வர 10 மணி வரைக்கும் உள்ள இருந்தோம். நாங்க தொண்டை கரகரன்னு ஆயி அப்படியே இருக்கும். ஏர்லி மார்னிங் 2:30 போல ஸ்மெல் வந்துச்சு. ஒரு மாதிரி ஆயில் ஸ்மெல் மாதிரி வந்துச்சு. நாங்கள் வெளில வந்து பார்த்தோம், ரொம்ப ஸ்மெல்லாக இருந்துச்சு. எங்களால் மூச்சு அவங்க தொண்டெல்லாம் கரகரன்னு இருந்துச்சு. உடனே நான் போலீஸ்க்கு கால் பண்ணேன், ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணேன். பட் எடுத்தாங்க, யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. உடனே நான் வில்லியனூர் எனக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு வீடு அங்கே இருக்குது, நாங்கள் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். குழந்தை தூக்கிட்டு போயிட்டு காலையில் தான் வந்தோம். இன்னும் அந்த ஸ்மெல் அப்படி தான் இருக்குது. பூஜை ரூமில் பாத்திரம், வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம் கருப்பாயிடுச்சு. இன்ன வரைக்கும் யாருமே எதுவுமே எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லை.